ஃபங்க்ஷனுக்கு நான் புடவை தான் கட்டுவேன் அப்படின்னு சித்தி பொண்ணு ஒத்த காலில் நின்றுட்டா. சரி பியூட்டி பார்லரில் விசாரித்த போது 300 சொன்னாங்கன்னு அக்கா பின்னங்கால் புடைநெல் அடிக்கிற மாதிரி ஓடி வந்துடுச்சு. நானே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அக்கா ட்ரை பண்ணி பார்த்துச்சான். அக்காவுக்கு வரவே இல்லை. சரி கொடுங்க நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் கற்று வச்ச மொத்த வித்தையும் காட்டி இந்த ப்ரீ ப்ளீட்டிங்கை பண்ணிட்டேன். கட்டுறதுக்கு ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரிவ்யூ கொடுத்துருந்தா. அக்கா பொண்ணு போட்டிருக்க லாங் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அக்காவோட புது பட்டு புடவையில் தைச்சது. தைக்கிய கூலி வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னான். கொஞ்சோண்டு புடவை துணி மட்டும் மிச்சமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னான். நம்ம வீட்டு பிள்ளைங்களும் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போனோம். அங்கே கொஞ்சம் மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருந்தாங்க. சரி போகிற வழியில் யாருக்காவது வாமிட் வந்தால் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு காலையில் கிராண்ட் லுக்கில் போனால் எல்லாருமே ஈவினிங் ரொம்ப டயர்டாகி கோமா ஸ்டேஜுக்கு போகாத குறை. சரி அவங்களுக்குலாம் டீ வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வழக்கம் போல் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே மாறு வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு வழக்கம் போல் நம்ம சமையல் கட்டை திறந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.